மாதா, கண்களை திறவுங்கள் மாதா. தங்கள் உறக்கத்திலிருந்து எழுந்து என்னை பாருங்கள் மாதா. யாரது? யார் என்னை இப்போது அழைத்தது? நான் தான் மாதா. அங்கில்லை, இங்கே மாதா. நான் தான் சக்தி, தங்களின் புத்திரி மாதா. சக்தி? மாதா சக்தி எனது புத்திரியா? ஆம் மாதா, நான் எனது வாக்கை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கிறேன். மானிட அவதாரம் எடுக்க நான் தங்களது சரீரத்தில் எழுந்தருள எனக்கு இடம் தாருங்கள் மாதா. மாதா சக்தி, தாங்கள் வந்துவிட்டீர்களா? ஆம் அன்பான மாதா, நான் இப்பொழுது தங்களுடைய புத்திரியாவேன். தங்களுடைய லோகத்திற்கு நான் வந்து சக்தியாகி மற்ற மானிடர்களைப் போல் மாதா புத்திரி என்ற பாசத்தோடு வாழ்வோம். வருங்காலத்தில் பிறப்பவர்கள் தங்கள் புத்திரர்களிடம் எப்படி வாழ வேண்டும் என்று நாம் எடுத்துக்காட்டாக இருப்போம். எனக்கு ஆணையிடுங்கள் மாதா. நான் உன்னிடம் எப்படி ஆணையிடுவது? இந்த சரீரமே உன்னுடையதுதான், இந்த ஆத்மாவே உன்னுடையதுதான், எல்லாமே உன்னுடையதுதானே. நான் எப்படி ஆணையிடுவது? இந்த சராசரம் மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் விருப்பத்தினால் உருவானதுதான். நாம் அனைவரும் அவரின் விருப்பப்படிதான் நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்தி வருகிறோம். இப்பொழுது மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் விருப்பமும் இதுதான் மாதா. தாங்கள் என் மாதா, நான் உங்கள் புத்திரி. மாதா சக்தி எனது புத்திரியா? எனது புத்திரி. சுவாமி பாருங்கள் யார் வந்திருக்கிறார்கள் என்று. மகாராணி, மகாராணி, யார் வந்திருக்கிறார்கள் மகாராணி? ஜெகன்மாதா ஜெகதாம்பா சக்தி நமக்கு புத்திரியாக பிறந்து நம்மை பெருமைப்படுத்த போகிறாராம். வணங்குகிறேன் பிதாவே. வணங்குகிறேன் மாதா. கர்ப்பத்தில் தாங்கள் என்னை சுமக்கும் நேரம் மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரையும் அதோடு தேவாதி தேவன் ஸ்ரீ மகா தேவனையும் ஆராதனை செய்யுங்கள். செய்கிறோம் செய்கிறோம். வா மகாராணி. गणेशाय नमो नमः। ओम देवादिदेवाय महादेवाय नमो नमः। ओम ऐं क्रीं क्लीं शक्तिदेवाय नमो नमः। ओम परमदेवाय गणेशाय नमो नमः। ओम देवादिदेवाय महादेवाय नमो नमः। ओम ऐं क्रीं क्लीं शक्तिदेवाय नमो नमः। ओम परमदेवाय महागणेशाय नमो नमः। ओम देवादिदेवाय महादेवाय नमो नमः। ओम ऐं क्रीं क्लीं शक्तिदेव्ये नमो नमः। ओम परमदेवाय महागणेशाय नमो नमः। ओम ऐं क्रीं क्लीं शक्तिदेवाय नमो नमः। ओम परमदेवाय महागणेशाय नमो नमः। ओम विश्वरूपाय नमः। ओम मूलपोरुले नमः। ओम महागणेशाय नमः। नारायण नारायण। நான் பாக்கியம் செய்தவன் மகாகணேசா. தங்களது இந்த விஸ்வரூப தரிசனத்தை காண மிகவும் கொடுத்து வைத்திருக்கிறேன். நாராயண நாராயண. மூலப்பொருளான ஸ்ரீ மகாகணேசா, தாங்கள் அருள் புரிய வேண்டிய நேரம் வந்துவிட்டது. தாங்கள் பூலோகத்தில் அவதரிக்கும் நேரம் வந்துவிட்டது. சக்தி மாதா மகாராணி மேனாவின் புத்திரி ரூபத்தில் மானிட அவதாரம் எடுக்க உள்ளார். நாராயண நாராயண. அப்படி என்றால் அந்த நேரம் நெருங்கிவிட்டது அல்லவா மகாகணேசா? சக்தி மாதாவுக்கு புத்திரனாக பிறப்பதாக தாங்கள் வாக்களித்தீர்களே.
நாராயண நாராயண. இந்த சராசரத்தில் அசுர சக்தி எல்லாம் நாசமாக போகிறது. அதன் மூலம் தர்மம் தடை தோங்க போகிறது. அதர்மம் அழிய போகிறது. தர்மம் தலை நிமிர்ந்து நின்றால் சத்தியத்திற்கு வெற்றிதானே. ஜெய் ஜெய் ஸ்ரீ மகா கணேசா. நாராயண நாராயண. சக்தி மாதாவின் இந்த அவதாரத்திற்கு காரணமே தாங்கள் தானே மகா கணேசா. தாங்கள் தானே அவர்களை மகாராணி மேனாவின் கர்ப்பத்தில் இடம்பெறச் செய்தீர்கள். இருந்தும் இப்படி மௌனமாக இருப்பது ஏன் மகா கணேசா? தேவரிஷி, எந்த காரியமும் சமயம் வரும்போதுதான் முழுமை பெறும். நாராயண நாராயண. தன்யரானே மகா கணேசா. தாங்கள் இப்பொழுது என்னிடம் ஏதோ கூற வந்தீர்கள். ஆனால் மன்னிக்க வேண்டும் பிரபு, தாங்கள் கூறியது எனக்கு புரியவில்லை. தேவரிஷி, இந்த விஷயத்தை பற்றி பேசத்தான் தாங்கள் இவ்வளவு அவசரமாக இங்கு வந்தீர்களா? இதை பற்றி பேசுவதற்கு இன்னும் நேரம் வரவில்லை. நேரம் வரவில்லையா மகா கணேசா? தேவரிஷி, தாங்கள் இங்கு வந்ததன் நோக்கம் சக்தி மாதாவின் அவதாரம், அதோடு நான் எடுக்கப் போகும் ஜென்மம் ஆகியவற்றை பற்றி அறிந்து கொள்ளும் ஆவலோடுதானே? நாராயண நாராயண. அனைவர் மனதிலும் இருக்கும் ரகசியத்தை அறிந்தவர் நீங்கள். தாங்கள் எடுக்கப் போகும் அவதாரத்தை பற்றிய செய்தியை சற்று கூறுங்களேன். நாரத முனிவரே, மாதா சக்தியின் புதிய மானிட அவதாரம், அவர்களின் எண்ணப்படி நான் அவர்களுக்கு புத்திரனாகும் பாக்கியம், இவைகளின் நடுவே எதிர்காலத்தில் நடக்கப் போகும் நிகழ்வுகள் நிறைய இருக்கின்றன. அதை பற்றி இப்போது அறிந்து கொள்ள நினைப்பது உசிதமல்ல தேவரிஷி. நாராயண நாராயண. பொறுமை அவசியம் தேவரிஷி. நடக்கப் போவதை முன்பே தெரிந்து கொண்டால் அதில் சுவாரஸ்யம் இருக்காதல்லவா? ஸ்ரீ மகா கணேசா, ஸ்ரீ மகா கணேசா, ஸ்ரீ மகா கணேசா, நான் என்ன செய்வேன்? தங்களது மனதில் இருக்கும் ரகசியத்தை இந்த உலகில் யாரால் அறிந்து கொள்ள முடியும்? நாராயண நாராயண. நானே சகலமும், நானே சகலமும். நானே சகலமும். நானே சகலமும், நானே சகலமும். வணங்குகிறேன் மாதா. உன்னை பார்க்கும் பொழுதே எனக்கு நம்பிக்கை வந்துவிட்டது. நீ மாதா திதிக்கு நான் அளித்த வாக்கை அவசியம் நிறைவேற்றுவாய். மாதாவின் வாக்கை நிறைவேற்றுவதுதான் புத்திரர்களின் தார்மீக கடமை. நானே சகலமும். வணங்குகிறேன் பிதாவே. புத்ரா, நானே சகலமும் மாதா. என்னிடம் எதையும் கூற வேண்டிய அவசியம் இல்லை. நான் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்று எனக்கு மிக நன்றாக தெரியும். சகலமும் அறிந்தவன் நான். சகலமும். அற்புதம், அதே அற்புதம். வணங்குகிறேன். நான் தான் சகலமும். திதி, ஒரு ரிஷியின் பத்தினி என்ற முறையில் அசுரர்களைப் போல் அராஜகம் செய்வது நன்மை அளிக்காது தேவி திதி. ரிஷி பத்னியா? ஏய் முட்டாள் ரிஷி, உங்களுக்கு இந்த உண்மை கூட தெரியவில்லையா? ஒரு ரிஷி பத்தினி என்ற முறையில் இந்த திதிக்கு எந்த சௌபாகியமும் தேவையில்லை. இன்னமும் தக்ஷ பிரஜாபதியின் புத்திரி
தேவி திதியின் பதி என்ற முறையில் தங்களுக்குத்தான் சௌபாகியம் கிடைத்திருக்கிறது. தீயவளே அதிதி, துரோகிணி, அவ்வப்பொழுது என் வாழ்க்கையில் பிரச்சனையை ஏற்படுத்தி உன்னுடைய கபட நாடகத்தின் மூலம் என் வாழ்க்கையின் சௌபாகியத்தை அழித்து விட்டாய். உன் பேச்சில் மரியாதை இல்லை திதி. மரியாதையை பற்றி எனக்கு பாடம் நடத்தும் அளவிற்கு நான் தரம் தாழ்ந்து விடவில்லை. துரோகி அதிதி, என் பௌத்திரனின் மீது உன் பார்வை படக்கூடாது. வஜ்ரங்கின் புத்திரனிடம் உனக்கு மட்டும் என்ன அவ்வளவு அதிகாரம்? உனக்கு எவ்வளவு அதிகாரம் இருக்கிறதோ அதே அளவிற்கு எனக்கும் அதிதிக்கும் இருக்கிறது. அதிகாரம்? என்ன கூறினீர்கள் இப்பொழுது? அதிகாரத்தை பற்றி முதல் முறையாக என்னிடம் பேசுகிறீர்கள். இன்று இதற்கு முடிவு கட்டுகிறேன். இதற்கு பிறகு எனது பௌத்திரனின் மேல் தாங்கள் உரிமை கொண்டாட நினைத்தால் நான் அதற்கு அனுமதிக்க மாட்டேன். தங்கள் இருவரையுமே அழித்து விடுவேன். இதற்கு மேல் அழிவு உண்டாக வேண்டிய அவசியம் இல்லை. நீ ஜென்மம் எடுத்த பொழுது அழிவு உண்டாகிவிட்டது. அழிவு அவசரம் வேண்டாம். தாங்கள் கோபப்பட்டு தங்கள் கௌரவத்தை இழக்க வேண்டாம். தவறு என் மீதுதான். வஜ்ரங்கின் புத்திரன் மீது எனக்கு எந்த அதிகாரமும் இல்லை. தேவேந்திரனின் மாதா என் பௌத்திரனின் மேல் அதிகாரம் இருக்கக்கூடாது. இன்று முதல் என்னுடைய பௌத்திரனின் மீது உன் கெட்ட கண்ணின் பார்வை படவே கூடாது. இதை உன் சகோதரியாக கூறவில்லை, ஆணையிட்ட அதிகாரத்தோடு கூறுகிறேன். தேவி அதிதி, திதியின் நடவடிக்கைக்காக நான் உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறேன். அது நல்லதல்லவே சுவாமி? தேவி அதிதி, திதியின் இந்த தீய நடவடிக்கையால் விளையப் போகும் தீமைகள் குறித்து கவலையாயிருக்கிறது. ஆனால் நாம் அதை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். இதற்கு மேலும் இந்த ஆசிரமத்தில் இருந்து பிரயோஜனம் இல்லை. பதற்றத்தில் அவசரம் வேண்டாம். சமயம் வரும்பொழுது திதியின் சுபாவம் அவசியம் மாறும். அதற்கு என்ன அவசியம்? நீ இந்திரன் சூரியனோடு மாதா என்ற மரியாதையோடு வாழலாமே. தேவி அதிதி, பெருமை வாய்ந்தவர்கள் உன்னுடைய புத்திரர்கள். அவர்களால் என்றும் உனக்கு மரியாதை கிடைக்கும். செல்லுங்கள் முதலில் இங்கிருந்து. நீ எனது ஆசையை நிறைவேற்றுவாய் அல்லவா? நீ அவசியம் என் எண்ணத்தை நிறைவேற்றுவாய். நானே சகலமும், நானே சகலமும். நானே சகலமும், நானே சகலமும். அற்புதம், அதி அற்புதம். நானே சகலமும். நானே சகலமும். பௌத்ரா, நானே சகலமும். பௌத்ரா, நீ ஜன்மம் எடுத்து நிம்மதி இல்லாத என் மனதிற்கு சாந்தியை அளித்து விட்டாய். இனி எனது எல்லா எண்ணங்களும் நிச்சயம் நிறைவேறும். பிதாவின் தாயே, தங்களுடைய அனைத்து எண்ணங்களையும் முழுமையடை செய்யத்தான் நான் இந்த ஜென்மமே எடுத்துள்ளேன். நீ அவசியம் நிறைவேற்றுவாய் பௌத்ரா. நான் உன்னை அசுர வம்சத்தின் முழு உருவமாக பார்க்கிறேன். நீ சென்று அந்த தேவேந்திரனையும் அந்த துஷ்ட தெய்வங்களையும் சர்வநாசம் செய்ய வேண்டும். நானே சகலமும்.
யார் இந்திரன்? யார் தேவர்கள்? அவர்களை பற்றி கூறுங்கள் பிதாவின் மாதா. நான் சென்று இப்போதே அவர்களை அழித்து உங்கள் மனதுக்கு அமைதி தருகிறேன். பௌத்ரா, பாதாள உலகத்தில் அடிமைப்பட்டு கிடக்கும் அசுர இனத்தை நீ மீண்டும் தழைத்தோங்க செய்ய வேண்டும். அதன் பிறகுதான் என்னுடைய முழு எண்ணமும் நிறைவேறும். இதன் காரணமாக இப்பொழுது உனக்கு நான் தாரக் என்ற பெயரை சூட்டுகிறேன். தாரக், தாரக், தாரக். நானே சகலமும், நானே சகலமும். தாரக். தாரக். தாரக், தாரக். ஆம், தாரக். இந்த பெயர் இவன் சக்தியோடும் விருத்தியோடும் வளர்ந்ததும் தாரகாசுரன் என்று அழைக்கப்படும். அவன் தாரகாசுரன் ஆனதும் 3 உலகத்திலும் அசுரர்களின் சக்தியை என்றும் நிலைநிறுத்துவான். தாரகாசுரன். பத்ரன், உன்னுடைய முட்டாள்தனமான செய்கையினால் அசுர இனத்தை தலைகுனிய வைத்தாய் அல்லவா? அதை இப்பொழுது இதோ உன்னுடைய புத்திரன் தாரகாசுரன் நிறைவேற்றுவான். என்ன பிதானி, உன்னுடைய சக்தி வாய்ந்த புத்திரன் ஜன்மம் எடுத்ததற்கு ஒரே ஒரு முறையாவது அவனை வாழ்த்தி உனது மாதாவின் எண்ணத்தை நிறைவேற்றி என்றாயா? தாங்கள் இப்படி ஒரு மாவீரனை புத்திரனாக பெற்றதற்கு பெருமைப்படவில்லையா? தாரகாசுரனை மனமாற வாழ்த்தக்கூடவா தங்களுக்கு எந்த வார்த்தையும் வரவில்லை? தாங்கள் நிறைவேற்றாததை அவன் நிறைவேற்றப் போகிறானே என்ற சந்தோஷம் இல்லையா உங்களுக்கு? நான் உன் எண்ணம் நிறைவேற வாழ்த்துகிறேன் புத்திரா. உனக்கு என் ஆசீர்வாதம் உண்டு. உனது பிதா உன்னை வாழ்த்து செல்லும் பொழுது நீயும் அவனைப் போல் சொர்க்கத்திற்கு சென்றதும் மனம் மாறிவிடுவாய் என்றுதான். தாரக், உனது பிதா அசுர குலத்தில் பிறந்திருந்தும் அசுரன் இல்லை. நீயும் அவனைப் போல் உன்னை தாழ்த்திக் கொள்ளாதே. இவன் என்னுடைய புத்திரன். இவன் தங்கள் விருப்பப்படி தங்களுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு நடக்க இருப்பவன். பிதாவின் மாதா, தங்களின் எண்ணங்களை நான் நிறைவேற்றியே தீருவேன். தங்களின் எண்ணத்தை நிறைவேற்றுவது ஒன்றுதான் என்னுடைய தர்மம், தார்மீக கடமை. நான் உனக்கு ஒரு வார்த்தை கூறுகிறேன். தாரகாசுரா, நான் உன்னை அசுர இனத்தை காப்பாற்றும் அசுர தலைவனாக உருவாக்கியே தீருவேன். பிதாவின் மாதா, பூலோகத்தின் வாதா திதிக்கே ஜெய்! பூலோகத்தின் வாதா திதிக்கே ஜெய்! அசுர புத்திரன் தாரகாசூரா, நான் அசுரகுரு சுக்ராச்சாரி. உனக்கு வாழ்த்து தெரிவித்து மார்க்கத்தை காண்பிக்கவே நான் இப்பொழுது வந்துள்ளேன். அதிர்ச்சி வேண்டாம் தட்சபுத்திரி திதி. நான் பிருகுவின் புத்திரன் பார்கவ சுக்ராச்சாரி. தங்களை பிரம்மாவின் மானச புத்திரன் தான். அனைத்து ரிஷிகளிலும் சிறந்தவராக விளங்கும் பிருகுவின் புத்திரனாய் பிறந்ததனால் பிரம்மாவுக்கு பௌத்திரனும் ஆவேன். என்னை அசுரகுருவாக நியமித்திருக்கிறார்கள். அசுரகுருவா? ஆம், நானும் தங்களைப் போலவே நமது அசுர இனத்தின் கௌரவம் சராசரத்தில் சிறந்து விளங்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவன். பூலோகம், பாதாளம், சொர்க்கத்திலும் அசுரர்களை எதிர்க்க யாரும் இருக்கக்கூடாது என்பதே எனது எண்ணம். தங்களை வரவேற்கிறேன் அசுரகுரு. என்னுடைய பௌத்திரன் தாரகாசுரனுக்கு தாங்கள் மூல மந்திரத்தை போதித்து விடுங்கள். அவசியம் செய்கிறேன் அசுரமாதா. தாரகா அசுரனுக்கு சகல சக்திகளும் கிடைப்பதற்காக அவன் பிரம்மனிடம் அமரத்துவம் மற்றும் யாராலும் தோற்கடிக்க முடியாத வல்லமையை வரமாக பெற வேண்டும்.
இப்பொழுது நானும் என் பௌத்திரன் தாரக்கிடம் இதையேதான் கூறிக்கொண்டிருந்தேன். அசுரகுரு, இன்னமும் நான் பேசி முடிக்கவில்லை அசுரகுல மாதா. குரு மற்றும் சிஷ்யனுக்கு மத்தியில் உபதேசம் செய்யும் பொழுது தாங்கள் குறுக்கே வருவதை தவிர்க்க வேண்டும் தாயே. அது மிக அவசியம். புத்திரனுக்கு முதலில் பிரதம குரு அவனது மாதா, அவள்தானே அனைத்தையும் கற்றுக் கொடுப்பவள். இருந்தும் தாங்கள் அசுர இனத்தின் நலத்தை அதனால் தாங்கள் இப்பொழுது கூற வந்ததை கூறி முடியுங்கள். சிருஷ்டிக்கே அதிபதியான பிரம்மனை நோக்கி தவம் புரியும் போது அந்த தவம் நல்ல முறையில் முடிவடைவதற்காக நமது அசுரகுலத்தின் மகாதேவனாக விளங்கும் சிவனிடம் ஆசி பெற வேண்டும். சிவனின் ஆசீர்வாதத்திற்கு என்ன அவசியம் வந்தது தேவகுரு? அந்த சிவன் என்னுடைய பிதா, பூலோகத்தின் அதிபதி தட்ச பிரஜாபதிக்கு இழைத்த துரோகத்தை நான் ஒருபோதும் மன்னிக்க தயாராக இல்லை. சிவனின் கிருபை, அந்த சிவசங்கரனின் ஆசீர்வாதம் இல்லாமல் அசுரகுல முடியாத அசுரகுல மாதா திதி. காரணம் என்ன தேவகுரு? அதற்கு காரணம், தாங்கள் தாரகாசூரனுக்கு உன்னதமான சக்தி வர வேண்டும் என்று தவம் செய்யப் போகிறீர்கள். ஆனால் ஒன்று நிச்சயம், அந்த எம்பெருமான் அசுரகுலத்தை காத்து வரும் தலையாய தெய்வம். சிஷ்யனுக்கு குரு உபதேசம் செய்யும் பொழுது சந்தேகமான கேள்விகளை எழுப்புவது என்றும் நன்மை பயக்காது. நீ சிவனிடம் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை தாரகாசுரா. நானே கைலாயத்திற்கு செல்கிறேன். நானே சோதித்து பார்க்கிறேன். அசுரகுரு சுக்ராச்சாரி கூறியது எந்த அளவிற்கு உண்மை என்று. பிதாவின் மாதா, எனக்கு என்ன உத்தரவு? தாரகாசுரா, நீ இப்பொழுதே பர்வதமலையின் சிகரத்தின் உச்சியில் சென்று பரமபிதா பிரம்மாவை நோக்கி கடும் தவத்தை ஆரம்பிக்க வேண்டும். உத்தரவு பிதாவின் மாதா. வணங்குகிறேன் மாதா. அன்பான மருமகளை வராங்கி, நான் கைலாயத்திற்கு சென்று மகாதேவன் சிவனை பரிசோதித்து விட்டு வருகிறேன். அதுவரை நீ அந்த துரோகி அதித்தி, கபட நாடக வேஷதாரி ரிஷியின் மேல் ஒரு கண் வைத்துக்கொள். ஓம் நம சிவாய், 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 ஓம் நம சிவாய். கைலாயபதி எம்பெருமான் சிவசங்கரனுக்கு ஜெய். எங்களை காக்கும் எம்பெருமான் சிவசங்கரனுக்கு ஜெய். நாங்கள் தங்கள் பரமபாதத்திற்கு சேவை செய்ய விரும்புகிறோம் பெருமானே. நாங்கள் தங்களுக்கு என்ன சேவை செய்ய வேண்டும்? எங்களுக்கு உத்தரவிடுங்கள் எம்பெருமானே. கணங்களின் தலைவரான நந்தியே, இங்கே இருக்கும் கணங்களே, நீங்கள் கைலாயத்தின் ஒரு பகுதி. உங்கள் உதவி இல்லாமல் நான் எதுவும் செய்ய முடியாது. இப்பொழுது எனக்கு எந்த ஒரு சேவையும் தேவைப்படவில்லை. பிரபு, தவறு செய்திருந்தால் எங்களை மன்னியுங்கள். அதற்காக மனம் கவலைப்படாமல் அமைதியாக இருங்கள். நான் நீண்ட தவத்தில் இருப்பதால் உண்மையில் எனக்கு இந்த சமயத்தில் எந்த சேவையும் தேவைப்படவில்லை. கைலாயபதி சிவசங்கரா, நான் தங்களிடம் ஒரு விஷயத்தை பற்றி கேட்பதற்காக இங்கு வந்துள்ளேன். பிரஜாபதி தக்ஷனின் புத்திரி மற்றும் என் சதியின் சகோதரி தாங்கள். கைலாயம் தங்களை வரவேற்கிறது. கேளுங்கள், என்ன கேட்க வேண்டும் என்று வந்தீர்கள்? என்னுடைய பிதாவின் முகத்தை அஜமுகமாக மாற்றிவிட்டு தாங்கள் தங்கள் பகையை தீர்த்து கொண்டீர்கள். தங்களுக்கு அவர் மீது எந்த பகையும் இல்லை என்றால் அவருக்கு சுயரூபத்தை அழையுங்களேன். ஏன் மௌனமாகிவிட்டீர்கள்? தங்களுக்கு தங்கள் பகைமை கொள்ளும் எண்ணமே இல்லையா? நடந்தவை எதையும் மாற்ற முடியாது தேவி திதி. நடந்தவை அனைத்தும் விதியின் வினைப்பயன். இதில் வருத்தப்படுவதற்கு ஒன்றுமில்லை. இன்னமும் தாங்கள் என்னை புரிந்து கொள்ளவில்லை. தக்ஷ பிரஜாபதி சக்தி சொரூபமான தேவி சதியை அவமதித்து உயிரை மாய்த்து கொள்ளும்படி செய்துவிட்டார். தன் வினையின் பயனை அவர் தானே தேடிக்கொண்டார். நான் தான் அவருக்கு உயிர்தானம் அளித்து உயிர் பெற. தக்ஷ பிரஜாபதி சக்தி சொரூபமான தேவி சதியை அவமதித்து உயிரை மாய்த்து கொள்ளும்படி செய்துவிட்டார். தன் வினையின் பயனை அவர்
தானே தேடிக்கொண்டார். நான் தான் அவருக்கு உயிர்தானம் அளித்து உயிர் பெறச் செய்தேன். உயிரை அளிக்க உயிர் தானம் செய்தீர்களா? யாருக்கு என்ன தகுதி இருக்கிறதோ அதுதான் அவர்களுக்கு கிடைக்கும். நியதிகளின் விதியின்படி தக்ஷ பிரஜாபதிக்கு அஜமுகத்தை பொருத்தி வைத்து அவருக்கு உயிர்தானம் அளித்தேன். தங்களது சாமர்த்தியமான வார்த்தைகளை என் மாதா வேண்டுமானால் நம்பி ஏமாறலாம். உங்களின் மாதா இந்த உண்மையை ஏற்றுக்கொண்டு விட்டார். ஆனால் தாங்கள் உண்மை இதுதான் என்று தெரிந்தும் இதை ஏற்க மறுக்கிறீர்கள். தங்களை சமாதானப்படுத்த என்னால் முடியாது. அசுரகுரு சுக்கராச்சாரி என்னிடம் கூறியது தாங்கள் அசுர இனத்தை ஆதரிப்பவர் என்று. ஆனால் அசுர மாதா திதிக்கு தாங்கள் என்றுமே இரக்கம் காட்டியதில்லையே. தாங்கள் வஜ்ரங் ரூபத்தில் எனக்கு ஒரு புத்திரனை கொடுத்தீர்கள். அவன் அசுரனின் எதிரிகளை நண்பனாக்கி கொண்டான். தவறை தாங்கள் இழைத்துவிட்டு என்னை குறை கூறுகிறீர்களே. மகாதேவா, என்னுடைய பௌத்திரன் தாரக் சர்வசக்தி வாய்ந்த அசுரனாக மாற பரமபிதா பிரம்மாவை நோக்கி தவம் புரிய ஆரம்பிக்க இருக்கிறான். உண்மையிலே தாங்கள் அசுரர்களை ஆதரிப்பவராக இருந்தால் அவனுடைய தவம் முழுமையடைய ஆசீர்வதியுங்கள். உண்மை இதுதானே தேவி திதி. தாரக்கிற்கு பதிலாக தாங்கள் அவன் தவம் முழுமையாக வேண்டும் என்று என்னை கேட்டு வந்திருக்கிறீர்கள். தாங்கள் வேண்டுகோளை எடுத்துக்கொண்டு கைலாயத்திற்கு வந்திருந்தால் உங்களுடைய மனோ எண்ணம் அவசியம் நிறைவேறும். இருப்பினும் என்ன சிவசங்கரா? ஆனால் தாங்கள் தாரக்கை நல்வழிப்படுத்த வேண்டும். வரதானத்தை பெறுவதற்கு முன்பாக அவன் மனதிலிருந்து அநியாயம், அட்டூழியம், பழிவாங்கும் எண்ணத்தை விளக்கச் சொல்ல வேண்டும். அந்த எண்ணங்கள் இருந்தால் துக்கப்பட நேரிடும். எதற்காக நான் துக்கப்பட வேண்டும்? அவனை அழிக்க யாருக்கு இருக்கிறது சக்தி? யார் அந்த சக்திசாலி? அனைத்து சக்திகளும் வாய்ந்த தாரகாசுரனை அழிக்க பிறந்தவன் யார்? இந்த சமயத்தில் அந்த ரகசியத்தை கூறுவது உசிதமல்ல தேவி திதி. அப்படி ஒரு சக்தி இருந்தால் அதை என்னிடம் கூற ஏன் மறக்கிறீர்கள் சிவசங்கரா? எழுதப்பட்ட விதியில் எதிர்காலம் ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கும். அவரவர் கர்மத்தின்படி அதை வைத்துதான் பலன்களும் கிடைக்கும். என்ன செய்ய வேண்டும் என்று நான் தாரக்கிடம் கூறியிருக்கிறேன். அவன் என் தலையெழுத்தை நிர்ணயிக்க யாராலும் முடியாது. அப்படி ஒரு விபரீத முயற்சியில்தான் தங்களுடைய பிதாவும் ஈடுபட்டார். அதனுடைய விளைவை தாங்களே கண்டீர்களே. தங்களை அமைதிப்படுத்துவது என்னுடைய கடமை. என் புத்திரனுக்கு ஏற்பட்ட விளைவாக நீ இங்கு வந்திருக்கிறாய் நாரதா. இன்று பூலோகத்தின் அதிபதி தக்ஷ பிரஜாபதி அஜமுகத்தோடு வாழ்வதற்கு வெட்கப்பட்டு கொண்டிருக்கிறார். நடந்த சம்பவத்திற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. கர்ம வினைப்பயன் நாரதா. தீய கர்மங்களை செய்தவரை தண்டிப்பது எனது கடமைகளில் ஒன்று நாரதா. நாராயண நாராயண பரமபிதா, நான் தங்களிடம் தெரிந்து கொள்ள வந்த விஷயம், திதியின் பௌத்திரன் தாரக்கின் தவம் முழுமை அடையுமா இல்லை முழுமை அடையாத? திதி தாரக்கை அனுப்பி தவமிருந்து வரத்தை பெற விரும்பினாலும் அதற்கு நிச்சயம் அவன் மகாதேவன் சிவசங்கரனின் ஆசியை பெற வேண்டும். அதன் காரணமாக தாரக்கின் தவம் அவன் விரும்பிய வரம் பெற வேண்டுமென்றால் சிவனை பூஜித்துத்தான் ஆக வேண்டும். நாராயண நாராயண, அப்படி என்றால் எனக்கு புரிந்து விட்டது. திதியின் எண்ணத்தில் ஏதோ தவறு இருக்கிறது. வரம்பை மீறாதே நாரதா. உன்னுடைய அதன் பின்னால் மறைந்திருக்கும் நோக்கங்களும் நன்மையாக இருந்தால் எனக்கு சந்தோஷம். இல்லை, உன் குழப்பமான பேச்சு நீயே சர்வநாசமாவதற்கு காரணமாகிவிடும். நாராயண நாராயண பரமபிதா, நான் அறியாமல் பேசியதை தாங்கள் தவறாக எண்ணி இருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். தவறு இழைத்துவிட்டு மன்னிப்பு கேட்பது உண்மையான பக்தனுக்கு அழகல்ல நாரதா. மகாதேவன் சிவசங்கரன் திதியின் எண்ணப்படி தாரக்கிற்கு அருளவில்லை என்றால் அதுவும் கூட விதியின் வினை பயன்தான். எந்த ஒரு இச்சா சக்தியும் சங்கல்பத்தோடு தவம் புரிந்தால் வரம் தருவது என்னுடைய கடமைகளில் முக்கியமானதாகும். மகாதேவனும் தன்னுடைய கடமையை நிச்சயம் செய்வார். நாராயண நாராயண, அப்படியென்றால் வரத்தை பெறும் தாரகாசுரன் பிதாவின் மாதா திதியின் எண்ணத்தை பூர்த்தி செய்வதற்கு இந்திரனின் பதவியை கைப்பற்றுவானா?
இது எதிர்காலத்தை பற்றிய பிரச்சனை நாரதா. இப்பொழுது அதற்கு விடை தேடுவது உசிதமல்ல. இருப்பினும் என்ன பரமபிதா? தாரகாசுரன் புரியும் இந்த உன்னதமான தவத்தை நிலை குலையப் போகும் தேவர்கள் மற்றும் தேவராஜன் இந்திரனும் அவன் தவத்தை கலைக்கும் தவறான காரியத்தை நிச்சயம் செய்வார்கள். நாராயண நாராயண. எந்த ஒரு தவசியும் உண்மையான தவம் இருந்தால் அந்த தவத்தை குலைப்பது தேவராஜ் இந்திரனின் வழக்கமாயிற்றே பிரபு. ஆனால் அவன் தாரகாசுரன் செய்யும் தவத்தை தடுக்கக்கூடாது. அது நல்லதல்ல. அதன் விளைவு நிச்சயம் அவனுக்கு நன்மையை அளிக்காது. நாராயண நாராயண. அது எப்படி பிரபு? அதன் விளைவில்தான் அவனது எதிர்காலமே அடங்கி இருக்கிறது நாரதா. இந்த சமயத்தில் தேவராஜன் இந்திரன் அமைதி காப்பதுதான் நல்லது. நான் விடை பெறுகிறேன் பரமபிதா. ஓம் பிரம்மணே நமக. 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 வஜ்ரங்கின் புத்திரன் தாரக் எதற்கு கடும் தவம் செய்கிறான்? இந்த விஷயத்தை தேவராஜன் இந்திரனிடம் கூறித்தான் ஆக வேண்டும். வணங்குகிறேன் தேவராஜா. கூற வந்ததை கூறு. வஜ்ரங்கின் புத்திரன் தாரக் கடும் தவம் புரிவதை பார்த்தேன் தேவராஜா. அவன் தவம் இருக்கும் நோக்கத்தை தெரிந்து வந்து என்னிடம் கூறு தேவபுத்திரா. உத்தரவு தேவராஜா. ஓம் பிரம்மணே நமக. ஓம் பிரம்மணே நமக. ஓம் பிரம்மணே நமக. ஓம் பிரம்மணே நமக. இது நமது சகோதரன் வஜ்ரங்கின் புத்திரன் தாரக்கினுடைய குரல் அல்லவா? இந்த விஷயத்தில் தங்களுக்கு ஏன் இவ்வளவு கவலை? நான் முன்பே தங்களிடம் கூறினேனே, இது வஜ்ரங்கின் புத்திரன் தாரக் தான். எப்படி முழு நம்பிக்கையோடு கூறுகிறாய் பவன் தேவா? இது வஜ்ரங்கின் புத்திரன் தாரக் தானா? இந்த விஷயத்தில் தங்களுக்கு ஏன் இவ்வளவு சந்தேகம்? தேவராஜா, இந்த கேள்வியை மீண்டும் மீண்டும் கேட்பது ஏன்? தேவபுத்திரன் கூறியது போதாதென்று நான் கூறுவதிலும் நம்பிக்கை இல்லையா? வரம்பு மீறுகிறாய் பவன் தேவா. சொர்க்கத்தின் அதிபதியான இந்திரன் எனக்கே அறிவுரை கூறும் அளவிற்கு வந்து விட்டாயா நீ? நான் உன்னிடம் என்ன கேட்டேனோ அதற்கு மட்டும் பதில் கூறு. அறிவுரை தேவையில்லை. ஏனென்றால் சொர்க்கத்தின் அதிபதி இந்திரன் முன் நிற்கிறாய் நீ. தாங்கள் இப்படி பேசுவது நல்லதல்ல தேவராஜா இந்திரா. அக்னி தேவா, இங்கு இருக்கும் அனைவருமே தேவராஜன் இந்திரனுக்கே சூழ்ச்சி செய்கிறீர்களா? தேவராஜன் இந்திரன் முன் நின்று மரியாதை தர வேண்டாம் என்று தாங்கள் அனைவரிடமும் இப்பொழுது தேவகுரு பிரகஸ்பதி பாடசாலையில் கூறி அனுப்பினாரா என்ன? இந்த விஷயத்திற்கு தங்களுக்கு எதற்காக பதற்றம்? அவன் ஆபத்தானவன் அல்ல. அவனை நினைத்து கவலைப்பட்டு நேரத்தை வீணடிக்காதீர்கள். இப்பொழுது நீ என்ன கூற வருகிறாய்? உங்களின் பெரிய மாதா வஜ்ரங்கை அனுப்பியது போல் அவனது புத்திரன் தாரகாசுரனையும் சொர்க்கத்திற்கு அனுப்பியதால் எந்த சங்கடமும் வராது.
அதை நினைக்கும் போதுதான் எனக்கும் பயமாயிருக்கிறது. தாங்கள் பயப்பட தேவையில்லை. தாரகாசுரனிடமும் நம் யுக்தியை பயன்படுத்துவோம். அப்படித்தானே வஜ்ரங்கை சொர்க்கத்திற்கு நண்பனாக்கினோம். தங்களுக்கு தெரியாது வருணதேவா, எனது பெரிய மாதா திதி என் மீது மிகுந்த ஆவேசத்துடன் உள்ளார்கள். நிச்சயம் அவர்கள்தான் தாரக்கை இந்த தவம் செய்ய சொல்லியிருப்பார்கள். நாம் இதை சாதாரணமாக எண்ணிவிட முடியாது. அவன் புரியும் தவத்திற்கு நாம் தடைகளை செய்தால்? தடை மட்டுமல்ல வருணதேவா, நாம் தாரகாசுரனின் தவத்தை நிறுத்தியாக வேண்டும். மிகுந்த சக்தியை அடைய வேண்டும் என்ற எண்ணத்தோடு நம்மை அழிக்க வேண்டும் என்று பெரிய மாதா திதி இந்த அசுரனை அனுப்பி வைத்து தன்னுடைய எண்ணத்தை நிறைவேற்றிக் கொள்ள பார்க்கிறார். அது உசிதமல்ல தேவராஜா. கடுமையாக விரதம் இருந்து தவம் புரியும் தாரகாசுரனின் தவத்தை குலைப்பது யோசனைக்குரிய விஷயம்தான். நாம் கஷ்யபரின் பத்தினி திதிக்கு சொர்க்கத்தை கைப்பற்றும் எண்ணத்தை தூளாக்கி காட்ட வேண்டும். இப்பொழுதே சென்று தாரகாசுரன் செய்யும் தவத்தை கலைக்க ஆணையிடுங்கள் தேவராஜா. ஆணை இல்லை, நானே அங்கு உங்களோடு வருகிறேன். வாருங்கள். நாராயண நாராயண. தேவேந்திரா இந்திரா, வருவதற்கு முன் தாரகாசுரன் சம்பந்தமாக பரமபிதா பிரம்மா ஒரு தகவலை கூறினார். நாங்கள் தாரகாசுரன் தவம் செய்யும் இடத்திற்கு செல்லவே இல்லை. அதற்குள் பிரம்மதேவன் என்ன செய்தி அனுப்பியிருக்க முடியும்? தேவராஜ் இந்திரா, தாங்கள் சந்தேகம் மூச்சு விட்டாலே அங்கு அவருக்கு தெரிந்துவிடும் அல்லவா? நாராயண நாராயண. தேவரிஷி நாரதரே, பொறுமை 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 பொறுமை. உண்மையை தெரிந்து கொள்ளும் எண்ணமே உங்களுக்கு இல்லையா இந்திரா? அதனால் என்ன? நாங்கள் ஏன் தாரகாசுரனின் தவத்தை தடுக்க கூடாது? ஏன் என்றால் அதன் பலன் உங்களுக்கு சுபத்தில் முடியாது. ஏன் ஏன் சுபமாக முடியாது தேவரிஷி? மும்மூர்த்திகளுக்கு துணையாக இருக்கும் தேவர்களுக்கு வரும் இன்னல்களை ஏன் தடுக்க கூடாது? நாராயண நாராயண. உண்மையை கூற போனால் தடுக்க கூடாது. அதனால் தான் தாங்கள் தேவராஜனாக இருக்கிறீர்கள். தேவரிஷி நாரதரே, நான் உண்மையை தான் கூறுகிறேன். உண்மையை மட்டுமே கூறுகிறேன். உங்களைப் போல் கோபக்காரர்கள் சொர்க்காதிபதி பதவியில் இதற்கு மேல் ஒரு கணம் கூட இருக்க முடியாது. இது எல்லாம் உங்கள் மாதா பிதா செய்த புண்ணியத்தின் பலன்தான். அதனால் தான் தாங்கள் இந்த சொர்க்கத்தின் அதிபதியாக திகழ்கிறீர்கள். தேவரிஷி, நான் பிரம்மதேவர் கூறி அனுப்பிய தகவலை ஏற்க தயாராக இல்லை. நாராயண நாராயண. தேவேந்திரா, துர்பாக்கியத்தை தாங்களே முன் சென்று வரவேற்க விரும்பினால் நான் என்ன செய்ய முடியும்? பரமபிதா கூறியதை தான் தங்களிடம் கூற நான் இங்கு வந்தேன். நான் வந்த வேலை முடிந்துவிட்டது. இனி இங்கு இருப்பது உசிதமல்ல. ஜெய் ஸ்ரீ மகா கணேசா. இப்போது என்ன செய்வது தேவராஜா? தாரகாசுரன் செய்யும் தவத்தை தடுக்கும் விஷயத்தை நாம் சற்று தள்ளி போட வேண்டும். நாம் இப்பொழுது பிரம்மலோகம் சென்று பரமபிதாவை ஏன் சந்திக்க கூடாது? தாங்கள் தாரகாசுரனுக்கு அந்த வரத்தை தந்தால் அதனால் தேவர்களும் ஸ்வர்கலோகமும் சங்கடத்திற்கு உள்ளாகும் என்றால்? இது கூட நல்ல யோசனைதான் பவன் தேவா. பிரம்மலோகம் செல்வோம், வாருங்கள். ஓம் ஸ்ரீ ரத்னாகார பிரம்மதேவாய நமः. தேவராஜேந்திரா, தேவதூதர்களை அழைத்துக் கொண்டு நீயே இப்பொழுது தேவகுரு பிரகஸ்பதியின் பாடசாலைக்கு சென்று மரியாதை என்றால் என்னவென்று கற்றுக்கொள்வது நல்லதென்று நினைக்கிறேன். அது உனக்கு அவசியம். பரமபிதா, அதிர்ச்சி அடைய வேண்டிய அவசியமில்லை தேவராஜா. நீ உன்னுடைய அபிமான தேவரிஷி பூஜைக்குரிய தேவகுரு நடத்திய பாடத்தை முழுமையாக கற்கவில்லையா? ஏனென்றால் அலட்சியமாக நடப்பது உன்னுடைய சுபாவமாகவே மாறிவிட்டதே. இல்லை பரமபிதா. மன்னிப்பு கேட்கும் அளவிற்கு எப்பொழுதும் நீ உன்னுடைய எல்லையை மீறி எந்த செயலையும் செய்யாதே. மன்னியுங்கள் பரமபிதா, மன்னியுங்கள். தேவகணங்களே, தாங்கள் என்னை தேடி வந்ததற்கான காரணத்தை நான் நன்கு அறிவேன். ஆனால் நாரதர் உங்களிடம் என்ன கூறினாரோ உண்மை அதுதான். தாரகாசுரன் செய்யும் தவத்தை கலைக்கும் செயலை செய்யாதீர்கள். அப்படி செய்யவில்லை என்றால் தாரகாசுரனின் தவம் முழுமையடைந்து விடுமே பிரம்மதேவா. அதற்கென்ன செய்வது? எந்த ஒரு காரியத்தையும் செய்யும் பொழுது ஸ்ரத்தையுடனும் நேர்மையுடனும் செய்தால் அந்த ஒரு காரியம் நிச்சயம் முழுமையடைந்தே தீரும். இருந்தும் பரமபிதா, தாரகாசுரனுக்கு வரமளித்த பிறகு தன் பிதாவின் தாய் திதியின் மனோ எண்ணத்தை நிறைவேற்ற சொர்க்கத்திற்கு வந்து சொர்க்கத்தை ஆக்கிரமிக்கதானே போகிறார்.
தேவர்களான எங்களுக்கு கருணை புரியுங்கள் பரமபிதா. தாங்கள் தாரகாசுரனுக்கு வரனை தரவே கூடாது. தாங்கள் அனைவரும் என் கடமையில் குறுக்கிட முயற்சி செய்ய பார்க்கிறீர்களா என்ன? உண்மையான மனதோடு என்னை பூஜிப்பவர்களுக்கு வரமளிப்பது என்னுடைய கடமைகளில் தலையாய ஒன்று. இந்த நிலையில் நாங்கள் என்ன செய்வதுதான் உசிதம் பரமபிதா? ஸ்வர்க்கத்தை காப்பாற்றுவதற்கு தாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து பூஜை செய்து தவம் இருந்து தெய்வத்தை வேண்டி வரம் கேளுங்கள். ஓம் மகாகணேசாய நம ஸ்வாஹா. 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 மூலப்பொருளான ஸ்ரீ மகாகணேசா, வணங்குகிறோம் பிரபு, வணங்குகிறோம். எனது பக்தரான ரிஷி கஷ்யபரே, தேவமாதா தேவி அதிதி, தாங்கள் செய்யும் யாகத்தின் பலன் அவசியம் தங்களுக்கு கிடைக்கும். இருப்பினும் 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 என்று கூறி பாதியில் நிறுத்துவது என் பக்தவச்சல ஸ்ரீ மகாகணேசா. இந்த செய்யும் போது தாங்கள் சில விஷயங்களை தைரியமாக முன்வைத்து செயல்பட வேண்டும். ஏன் அப்படி சுவாமி? ரிஷி முனிவரே, தாங்கள் சத்தியசீலன் என்பதில் சந்தேகமில்லை. தாரகாசுரன் ஜென்மம் எடுத்ததன் பலனாக இந்த யுகம் அசுர இனத்தை பொறுத்தவரை சிறந்த யுகமாகிறது. தாரகாசுரன் தவம் புரிவதன் காரணமாக பிரம்மதேவன் நிச்சயம் அவனுக்கு காட்சியளிப்பார். ஒருவேளை வரதானம் கூட அளிக்கக்கூடும். வாழ்த்துக்கள் மருமகளே. அப்படி என்றால்? ஆம் முனிவரே, வரதானத்தை முழுமையாக பெற்ற பிறகு தாரகாசுரன் தேவராஜன் இந்திரனை வென்று சொர்க்கலோகத்தின் அதிகாரத்தை கைப்பற்றுவான். அந்த அனர்த்தம் நிகழக்கூடாது மகாகணேசா. விதியின் நிதிமுறைகளை எப்போதும் நாம் ஏற்க வேண்டும் தேவி அதிதி. தர்மத்தை காப்பாற்ற அதர்மத்தை அழிப்பதற்காக அசுரசக்தி எப்போது ஸ்ரீ மாதாவிடம் அடிபணியவில்லையோ அதை பிறகு எப்படி அழிக்க முடியும்? மூலப்பொருளே, தங்களுக்கும் இந்த உண்மை தெரியுமல்லவா தேவி அதித்தி? தாங்கள் பதற்றப்படுவது தேவையில்லாதது. நீங்கள் இருவரும் அமைதியாக இருக்கிறேன். சிறிது காலத்திற்கு பிறகு தேவராஜன் இந்திரன் தனக்கு சொந்தமான சொர்க்கலோகத்தை சுகம், புண்ணியம் செய்தவர்கள் அடையும் பலன், சங்கடம், துன்பம், பாவம் செய்தவர்கள் அடையும் பலன். மூலப்பொருள் மகா கணேசா, எனக்கு உங்களிடம் ஒரு பிரார்த்தனை. தட்சபுத்திரி தித்தி, தாங்கள் கேட்கப் போகும் பிரார்த்தனை எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் நான் இங்கு தாங்கள் அழைத்ததால் வரவில்லை. அதன் காரணமாக நான் தங்கள் பிரார்த்தனைக்கு பதில் கூற முடியாது. இருப்பினும் மகாதேவன் சிவன் கூறியதை மனதில் கொள்ளுங்கள். தாரகாசுரன் கெட்ட எண்ணங்களோடு இருந்தால் அதன் விளைவை அவன் நிச்சயம் அனுபவிப்பான். கபட ரிஷியே, கேட்டீர்கள் அல்லவா? நீங்கள் வணங்கும் மகா கணேசரின் எதிர்கால வாக்கு. இனிமேல் என் தாரகிற்கு வரதானம் பெறும் பாக்கியத்தை இந்த சராசரத்தில் யாராலும் தடுக்க முடியாது. ஓம் மகாகணேசாய நம ஸ்வாஹா. ஓம் மகாகணேசாய நம ஸ்வாஹா.
ஸ்ரீ மகா கணேசரின் ஆராதனையில் கஷ்யபரும் அதித்தியும் முழுமையாக ஈடுபட்டார்கள். அவர்களின் ஆராதனையில் சர்வ உலகத்திற்கும் மன நிம்மதி ஏற்படும் பிராப்தம் கிடைத்தது. சுபயோக சுபதினம் கூடிய ஒரு மங்கள நன்னாளில் ரூபமான ஜெகதம்பா இமயவரம்பன் மேனாவின் புத்திரியாக சக்தி மானிட அவதாரம் எடுத்தார். மகாராணி, மகாராணி, இன்று நான் மிக சந்தோஷமாக இருக்கிறேன். பர்வதராஜனின் புத்திரிக்கு பார்வதி என்று பெயரிட்டு வளர்த்து வந்தார்கள். சுவாமி, பார்வதி வந்த பிறகு நம் வாழ்வே எவ்வளவு ஆனந்தமாகிவிட்டது. கூறுவது உண்மைதான் மகாராணி. அது சரி, நமது ராஜகுமாரி எங்கே காணோம்? அட, அவளே வந்து விட்டாளே. வா பார்வதி, வா வா புத்ரி, அமர்ந்து கொள். சுக்லபட்சம் சந்திர மகா திசையில் நல்ல ஒரு பொழுதில் பார்வதி மகாதேவி பூரண யுவதி ஆனாள். மகாராணி, புத்திரி பார்வதி எங்கே? ஹிமாலய பர்வத சிகரத்தின் மீது தன் தோழிகளோடு எதை காண சென்றாலோ தெரியவில்லை. அவள் எப்பொழுதுமே அப்படித்தான் மகாராணி. மனித வாழ்க்கை எதையாவது தேடிக்கொண்டுதான் இருக்கிறது. அதிலும் தேடுதல் அதிகமாகும் பொழுது மனம் நிம்மதியின்றி அலைகிறது. வணங்குகிறேன் மாதாவே, வணங்குகிறேன் பிதாவே. என்றும் நலமாக இரு. புத்திரி பார்வதி, தினம் தினம் எதை எங்கே தேடுகிறாய்? உன்னை காணாத உன் மாதா எவ்வளவு கவலைப்பட்டால் தெரியுமா? மாதாவுக்கு புத்திரியை பற்றி எப்பொழுதும் கவலைதான். ஆனால் உண்மை இதுதான் பிதாவே. நான் என் மனசாந்திக்காக இமயமலையின் சிகரத்திற்கு நான் போய் வருகிறேன். புத்திரி, உனக்கு வனத்தில் பயணிக்கும் போது பயம் வரவில்லையா? பயமே வரவில்லை மாதா. எனதாசை என்ன தெரியுமா? எனக்கு வனராஜா சிங்கத்தின் மேல் சவாரி செய்ய வேண்டும். புத்திரி பார்வதி, மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் கருணையில் உன்னுடைய இந்த எண்ணம் நிச்சயம் நிறைவேறும். அகிலத்தை ஆண்டருளும், வேண்டும் வரத்தை அனைவருக்கும் அருளும் மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசர் மிகவும் கருணையுள்ளவர். அவர் அவசியம் என் எண்ணத்தை பூர்த்தி செய்வார். பிதாவே, நான் இப்பொழுது தங்களை பார்க்க வந்தது ஸ்ரீ மகா கணேசருக்கு பூஜை செய்ய ஆணை தாருங்கள். புத்திரி, மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரை பூஜை செய்ய யார் ஆணையிட வேண்டும்? மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரை தினமும் பூஜிப்பது
ஒவ்வொரு ஜீவனுக்கும் தினசரி கடமையாகும். ஆணை தாருங்கள் மாதாவே. சென்று வா புத்திரி. மூல பொருளான ஸ்ரீ மகா கணேசரை தியானிப்பவர்களுக்கு என்றும் நன்மையே நடக்கும். என்ன ஆயிற்று சுவாமி? தாங்கள் திடீரென்று என்ன யோசிக்கிறீர்கள்? மகாராணி மேனா, உனக்கு உன்னுடைய புத்திரி பார்வதியை பார்க்கும் பொழுது கவலை வரவில்லையா? சுவாமி, ஒரு கன்னிகையின் மாதாவிற்கு தன் புத்திரியின் வாழ்வை பற்றி கவலை இல்லாமல் இருக்குமா? ஒரு உண்மை என்னவென்றால் எனக்கு பார்வதியை பற்றி எந்த கவலையும் இல்லை. ஏன் அப்படி? சுவாமி, பார்வதி போன்ற தகுதி வாய்ந்த அழகான புத்திசாலித்தனமான கன்னிகையை விவாகம் செய்து கொள்வதற்கு அனைத்து யுவன்களும் பிரமித்து நிற்பார்கள். நீ கூறியது அனைத்தும் உண்மைதான் மகாராணி. ஆனால் மாதாபிதாவின் கடமை என்ன? நாம் சீக்கிரமே நமது புத்திரி பார்வதியின் எண்ணத்தை நிறைவேற்றும் வண்ணம் அவளுக்கு தகுந்த யோக்கியமான ஒரு வரனை தேட ஆரம்பிக்க வேண்டும். நாராயண நாராயண. வணங்குகிறேன். மங்களம் உண்டாகட்டும். பர்வத மகாராஜா, மகாராணி மேனா, நான் தங்களது புத்திரியை பற்றி ஒரு நல்ல காரியம் கூறவே இங்கு வந்துள்ளேன். அந்த சுப செய்தி என்னவென்றால், தங்களின் புத்திரி பார்வதி விவாக வயதை எட்டிவிட்டாள் அல்லவா? தாங்கள் சரியான நேரத்தில் வந்தீர்கள் தேவரிஷி. இப்போது நாங்கள் பார்வதியின் விவாகத்தை பற்றி தான் பேசிக் கொண்டிருந்தோம். தேவரிஷி, மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசனின் கருணையால் இந்த சராசரத்தில் எந்த ஒரு ரகசியமும் தங்களுக்கு தெரியாதது அல்லவே. தயவு செய்து பார்வதிக்கு தகுந்த வரன் ஏதாவது இருந்தால் எங்களுக்கு வழிகாட்டுங்கள். நாராயண நாராயண. நான் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் ஸ்ரீ மகா கணேசரின் உத்தரவை பற்றி தங்களிடம் எடுத்து கூறுவதற்காகத்தான் நான் இங்கு வந்தேன். ஆனால் தேவி பார்வதி எங்கே அவர்கள்? தேவரிஷி, புத்திரி பார்வதி இப்பொழுது மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசருக்கு பூஜை செய்ய சென்றுள்ளாள். நாராயண நாராயண. இப்பொழுதே அதன் பொருள் விளங்கிவிட்டதல்லவா? அகில உலகத்தையும் சுத்தி வரும் இந்த நாரதன் இன்று தேவி பார்வதியை அவசியம் கண்டே தீர வேண்டும். எனக்கு இருக்கும் ஜோதிட ஞானத்தை வைத்து தேவி பார்வதியின் எதிர்காலத்தை பற்றி கூற வேண்டும். நாராயண நாராயண. அதி உத்தமம். வாழ்த்துக்கள் மகாராஜா. வாழ்த்துக்கள் மகாராணி. எதற்காக இப்பொழுது நீங்கள் வாழ்த்துகிறீர்கள்? நாராயண நாராயண. மகாராணி மேனா, தங்களின் புத்திரி தேவி பார்வதி மிகுந்த சௌபாகியம் வாய்ந்தவர். இவரது பதி அண்ட சராசரத்தில் மிகவும் புகழ் வாய்ந்தவர், திவ்யமானவர், ஒளி கொண்டவர். அவர் ஒரு பரம ஞானி கூட. தாங்கள் புகழ்ந்து கூறும் அளவிற்கு அந்த வரன் யாராக இருக்கும் தேவரிஷி? நாராயண நாராயண. பர்வத மகாராஜா, அவர் ஒரு விசித்திர வேஷதாரி, யோகத்திற்கும் தியானத்திற்கும் நிலையானவர். அவரை அடைவதற்கு நிச்சயம் பார்வதி மிகுந்த பரீட்சைக்கு உள்ளாக வேண்டியிருக்கும். என்ன பரீட்சை அது தேவரிஷி? நாராயண நாராயண. ஆச்சரியம். ஆச்சரியமாக உள்ளது இந்த கேள்வியை மகாராஜாவின் மனைவி மகாராணி மேனா கேட்கும் பொழுது. மன்னியுங்கள் தேவரிஷி, தாங்கள் இப்பொழுது கூறியது எங்களுக்கு புரியவில்லை. நாராயண நாராயண. பர்வதராஜா, பர்வதமலையின் உச்சி சிகரத்தை தொடுவது ஒருவருக்கு எவ்வளவு சிரமம் என்று தெரியும் அல்லவா? அப்பொழுது உங்களுக்கு தெரியும். எனக்கு மட்டுமல்ல மகாராஜா, உண்மையை கூற வேண்டும் என்றால் அந்த பரீட்சையில் ஈடுபட்டிருப்பது யார் என்பது தங்களுக்கும் தெரியும். தேவி பார்வதியின் எதிரில் பர்வதமலையின் சிகரம் மட்டுமல்ல, அகில உலகத்திற்கும் சர்வ சக்தியாக விளங்குபவரும் இருக்கிறார். அந்த சர்வ சக்தி வாய்ந்தவரை பற்றி கூறுங்கள் தேவரிஷி. அவர் பெயர் என்ன? அவர் எங்கிருக்கிறார்? நாராயண நாராயண. மகாராணி மேனா, அவரது பெயரை கூறினாலே மங்களம் வரும்.
அனைவரும் அவரை அழிக்கும் கடவுள் என்பார்கள். அதன் காரணமாக என்ன தேவரிஷி? அதன் காரணமாக தேவி பார்வதி அவர் தரிசனம் கிடைக்கும் வரை ஸ்ரீ மகா கணேசரை நோக்கி கடும் தவம் புரிய வேண்டும். அதற்கு பிறகு இவருக்கு வரும் பதியின் பெயரை இவர் தானே தெரிந்து கொள்வார். நாராயண நாராயண. ஓம் கங்கணபதியே நமஹ. ஓம் கங்கணபதியே நமஹ. ஓம் கங்கணபதி. ஓம் கங்கணபதியே நமஹ. மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசா, தேவரிஷி நாரதர் என்னிடம் கூறியபடி நான் தங்களை ஆராதனை செய்கிறேன். தாங்கள் எனக்கு புத்திர ரூபத்தில் வந்து ஜென்ம ஜென்மமாக என்னுள் இருக்கும் ஆசையை நிறைவேற்ற எனக்கு தரிசனம் தந்து எனக்கு சாந்தி தாருங்கள் ஸ்ரீ மகா கணேசா. தாய்மை அடையும் என் எண்ணத்தை தாங்கள் எப்பொழுது எப்படி நிறைவேற்றப் போகிறீர்கள்? எனக்கு தரிசனம் தாருங்கள் ஸ்ரீ மகா கணேசா. தரிசனம் தாருங்கள். எனக்கு தரிசனம் தாருங்கள் ஸ்ரீ மகா கணேசா. தரிசனம் தாருங்கள் மகா கணேசா. தரிசனம் தாருங்கள். எனக்கு தரிசனம் தாருங்கள் மகா கணேசா. எனக்கு தரிசனம் தாருங்கள் ஸ்ரீ மகா கணேசா. தரிசனம் தாருங்கள். எனக்கு தரிசனம் தாருங்கள் ஸ்ரீ மகா கணேசா. தரிசனம் தாருங்கள். தரிசனம் தாருங்கள் மகா கணேசா. எனக்கு தரிசனம் தாருங்கள் ஸ்ரீ மகா கணேசா. எனக்கு தரிசனம் தாருங்கள் ஸ்ரீ மகா கணேசா. எனக்கு தரிசனம் தாருங்கள். சக்தி சுரூபமான தேவி பார்வதி, தேவரிஷி நாரதர் கூறியபடி தாங்கள் செய்யுங்கள். தாங்கள் என்னிடம் கூறியபடி தங்களை புத்திர ரூபத்தில் காண்பதற்கு என் மனம் மிகவும் விரும்புகிறது ஸ்ரீ மகா கணேசா. சக்தி ஸ்வரூபமான தேவி பார்வதி, தங்களின் மூலம் நான் அவதாரம் எடுப்பது நிலையான உண்மை. அது நிறைவேறுவதற்கு தாங்கள் சராசரத்திலேயே மிகச்சிறந்த உத்தமனான தங்கள் பதியின் ரூபத்தில் இருக்கும் அவரை அடைய, அவரை நோக்கி ஆராதனையை தாங்கள் தொடங்குங்கள். தேவரிஷி நாரதர் விஷயத்தை கூறினாரே தவிர அவர் பெயரை கூறவில்லையே மகா கணேசா. இந்த சராசரத்தின் நலன்களின் பிரதியாக சத்தியத்தின் மூர்த்தியாக விளங்கும் சுந்தரமான வடிவமுடைய தங்களின் பதியாக வரப்போகும் அவரின் பெயர் தேவாதி தேவனான மகாதேவன் சிவசங்கரன். அவர்தான் நான் எடுக்கப் போகும் அவதாரத்தில் நான் பூஜிக்கப் போகும் பிதா. தாங்கள் என்னுடைய மாதா. ஓம் தேவாதிதேவ மகாதேவாய நமக. ஓம் சிவாய நமக. ஓம் சங்கராய நமக. ஓம் பிரம்மணே 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 நமக.
ஓம் பிரம்மணே நமக. ஓம் பிரம்மணே நமக. ஓம் பிரம்மணே நமக. ஓம் பிரம்மணே நமக. ஓம் பிரம்மணே நமக. ஓம் பிரம்மணே நமக. ஓம் பிரம்மணே நமக. ஓம் பிரம்மணே நமக. ஓம் பிரம்மணே நமக. ஓம் பிரம்மணே நமக. தவத்தின் ஜுவாலை எப்படி வெளிவருகிறது பாருங்கள். அத்தனை வீரியமான தவம். இப்படி ஒரு தவத்தை நான் இதுவரை பார்த்ததே இல்லை. இது யாருடைய வேலையாக இருக்கும் தேவேந்திரா? நிச்சயம் இது எனது பெரிய மாதா திதியின் வேலையாகத்தான் இருக்க வேண்டும். சொர்க்கத்தின் அதிகாரத்தை கைப்பற்றும் எண்ணம். அதற்குள் நாம் அவரை தடுக்க வேண்டும் தேவராஜா. எப்படி எப்படி நாம் அவனை தடுக்க முடியும்? அதுவும் இந்த வீரியமான தவத்தை. தாங்கள் உத்தரவளித்தால் நீரை பாய்ச்சி அந்த வீரியமான தவத்தை என்னால் கலைக்க முடியும் தேவராஜா. இது யோசித்து முடிவெடுக்க வேண்டிய சமயமில்லை தேவராஜா. தாரகாசுரனின் தவத்தை கலைத்தே ஆக வேண்டும். வருணதேவருக்கு ஆணையிடுவதுதான் உசிதம் தேவராஜா. தாங்கள் எங்களுக்கு ஆணையிடுங்கள். இல்லை அக்னி தேவா, இந்த சமயத்தில் நாம் தாரகாசுரனின் தவத்தை தடுக்க எண்ணினால் சர்வநாசம் விளைவதை நம்மால் தடுக்க முடியாது. சர்வநாசமா? ஆம். ஓம் பிரம்மணே நமக. ஓம் பிரம்மணே நமக. தாரகாசுரனின் தவத்தின் சக்தி இந்த சமயத்தில் மிகவும் உச்சக்கட்டத்தில் இருக்கிறது. இப்பொழுது நாம் என்னதான் செய்ய வேண்டும் தேவராஜா இந்திரா? என்ன செய்வதென்று எனக்கும் புரியவில்லை. சொர்க்கத்தின் அதிபதி இந்திரனுக்கு இப்படி ஒரு நிலைமையா? இது என்ன மாயை ஸ்ரீ மகா கணேசா? நாராயண நாராயண. ஏன் இப்படி வருந்துகிறாய் தேவராஜா? உன்னுடைய அலட்சியத்தின் காரணமாக இந்த தண்டனை உனக்கு தேவைதான். தேவரிஷி தாங்களா? தேவரிஷி எங்களுக்கு உதவி செய்யுங்கள். தேவேந்திரா இந்திரா, நீ என்னுடைய கேள்விக்கு பதில் கூறவில்லை. என்ன கூற வேண்டும் தேவரிஷி? தேவேந்திரா இந்திரா, அந்த தாரகாசுரன் கடும் தவம் இருந்து சொர்க்காதிபதி தேவேந்திரனான உன்னையே வெற்றி அடைய முடியும் என்றால், அதே கடும் தவத்தால் இந்த சொர்க்கத்தை உன்னால் மீட்க முடியாதா என்ன? தாங்கள் எப்பொழுதும் ஏன் பரிகாசத்தோடு பேசுகிறீர்கள் தேவரிஷி நாரதரே? அடடடடடடடடா, அப்படி என்றால் தேவேந்திரன் தவம் இருப்பது பரிகாசத்துக்குரிய விஷயமா என்ன? நாராயண நாராயண. நாங்கள் சங்கடத்தில் இருக்கிறோம் தேவரிஷி. அதிலிருந்து மீள்வதற்கான வழியை கூறுங்கள். தேவேந்திரா இந்திரா, வழி கூறும் அளவுக்கு அங்கு விஷயம் இல்லை. அனைத்தும் முடிந்துவிட்டது. ஓம் பிரம்மணே நமக. 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 திதியின் பௌத்ரா தாரக். திதியின் பௌத்ரா தாரக். நானே சகலமும் பிரம்மதேவா, நானே சகலமும். நான் உன் தவத்தை கண்டு மிகவும் மெச்சினேன். என்னிடம் நீ விரும்பும் வரத்தை கேள். பிரம்மதேவா, நான் தங்களைப் போல நிஷ்டூரமான தெய்வத்தை பார்த்ததில்லை. எத்தனை காலம் காத்திருந்தேன். எத்தனை கடினமான தவத்தை நான் புரிந்தேன். என்னுடைய தவத்தின் வீரியத்தை கண்டு பயந்து துஷ்ட தேவர்கள் என்னை தடுப்பதற்கு சாகசம் செய்தவர்களை ஏன் தடுக்கவில்லை? நீ அவசரத்தில் ஆத்திரப்படுகிறாய் தாரக். யாரை வேண்டுமானாலும் தடுப்பேன். தவம் புரிபவர்களுக்கு தவத்தின் பிரதிபலனை கொடுக்க நான் தயங்க மாட்டேன். எதற்கும் ஒரு பரீட்சை தேவையல்லவா?
பரீட்சையில் தேர்வு பெற்றால்தானே வரத்தை பரிசாக பெற முடியும். கேள், என்ன வரம் வேண்டுமானாலும். தாங்கள் என்னுடைய பிதாவின் மாதா மற்றும் தங்கள் பௌத்ரி திதியின் மனோ எண்ணத்தை முழுமையடை செய்யுங்கள் பிரம்மதேவா. தாங்கள் எனக்கு அமரத்துவத்தையும் யாராலும் வெல்ல முடியாத சக்தியையும் தாருங்கள். அதோடு 3 உலகத்திலும் அசுர இனத்தின் ஆதிக்கத்தை நிலைநாட்டும் சக்தியை எனக்கு தாருங்கள் பிரம்மதேவா. ஒரு வரம் கேள் என்றால் அநேக வரங்களை கேட்கும் வழக்கத்தை உனக்கு உன் பிதாவின் மாதா திதி கற்றுக் கொடுத்தாளா என்ன? நானே சகலமும், நானே சகலமும். பிரம்மதேவா, இம்முறை பிதாவின் மாதா திதியின் எண்ணம் அவசியம் நிறைவேற வேண்டும். இருந்தும் இந்த எண்ணம் மனதில் தானா அமரத்துவத்தை தவிர உன்னுடைய மற்ற வரங்களை பூர்த்தி செய்ய முடியும் தாரகாசுரா. சாகா வரத்தை தராமல் மற்ற வரங்களை பெறுமாறு அறிவுரை செய்வதில் என்ன லாபம்? அறிவுரை கூறுவது எனக்கு வழக்கமில்லை தாரக். அதை பற்றி நீ உனது பிதாவின் மாதா திதியிடம் கேட்டு அறிந்து கொள்வது உசிதம். தாங்கள் என் பிதாவின் மாதா திதியின் எண்ணத்தை இம்முறையால் அவசியம் நிறைவேற்ற வேண்டும் பிரம்மதேவா. பூலோகத்தில் ஜென்மம் எடுத்த எந்த ஒரு ஜீவனுக்கும் நான் அமரத்துவ வரத்தை தர முடியாது. ஆனால் நீ என்னிடம் கடினமான அசம்பவ எதிரியால் மரணம் என்ற வரத்தை என்னால் அளிக்க முடியும். கடினம், அசம்பவம். நான் முடிவை உங்களிடமே விடுகிறேன் பிரம்மதேவா. தாங்கள் எனக்கு கடினமான அசம்பவமான உருவத்தால் மரணம் என்று கூறியிருக்கிறீர்கள். கைலாயபதி மகாதேவன் சிவசங்கரன் தன் பத்தினி சதியின் உயிர் தியாகத்தின் காரணமாக மனம் வெறுத்திருக்கிறார். விவாகமும் செய்து கொள்ளாமல் புத்திரனும் இல்லாமல் இருக்கிறார். இதற்கு உன்னுடைய பிதாவின் மாதா திதிதான் காரணம். பிதாவின் மாதா திதிதான் காரணமா? பிரம்மதேவா, தாங்கள் எனக்கு நான் விரும்பும் மரத்தை அளிக்க விரும்பினால் சிவனின் புத்திரன் கையால் தான் மரணம் என்று வரமளியுங்கள். சிவனுக்கு புத்திரன் பிறக்கப் போவதில்லை என்பதுதானே உண்மை. நான் தாரகாசூரன் என்றும் அமரனாகவே இருப்பேன். ததாஸ்து. நானே சகலமும், நானே சகலமும், நானே சகலமும், நானே சகலமும். பாதாளவாசி அசுரர்களே, எழுந்தருளுங்கள். தாரகாசுரனுக்கு, 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 தாரகாசுரனுக்கு. போதும், நிறுத்துங்கள். அசுரமாதா திதியை வாழ்த்தி வாழ்த்து கூறுங்கள். அசுரமாதா திதிக்கு, அசுரமாதா திதிக்கு, அசுரமாதா திதிக்கு. வரதானம் பெற்ற தாரகாசுரா, உன்னுடைய மாதா வராங்கிக்கு கூட ஜே கூற சொல். அசுரமாதா திதி, மாதா வராங்கி மற்றும் தாரகாசுரனுக்கு. அசுரமாதா திதி, மாதா வராங்கி மற்றும் தாரகாசுரனுக்கு. வணங்குகிறேன் அசுரகுல மாதா.
வரதானத்தை பெற்ற இவன் ஏன் இங்கு வந்தான் என்று யோசிக்கிறீர்கள் அல்லவா? நான் நேராக சென்று சொர்க்கத்தை ஆக்கிரமிக்கவில்லை என்பதுதானே உங்கள் சிந்தனை? அதேதான், நான் அதை பற்றி தான் யோசித்துக் கொண்டிருந்தேன் தாரகாசுரா. அதே சிந்தனைதான். நானே சகலமும். அதற்கு 2 காரணங்கள் இருக்கிறது அசுரமாதா. முதல் காரணம், தங்களிடம் நான் ஆசீர்வாதம் பெற்று செல்ல நினைத்தேன். இரண்டாவது, நான் பெற்ற வரத்தை தங்களிடம் கூற வந்தேன் பிதாவின் மாதா. கேட்க பிரியப்படுவீர்கள் அல்லவா? அசுர இனத்திற்கே தங்களின் ஆசீர்வாதம் தேவையாயிற்று. என்னுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உனக்கு இருக்கும் தாரகாசுரா. வருங்காலத்தில் எந்த ஒரு அசுரனும் உன் வீரத்தை விவேகத்தை பற்றி உலகத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக கூறுவார்கள். உன் பெயர் எப்பொழுதும் நீடித்து இருக்கும். என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு உண்டு. பிதாவின் மாதா, தங்களின் எண்ணத்தின்படி ஆசையின்படி இந்த விசாலமான அசுர சேனையை என்னால் மட்டுமே வழி நடத்தி செல்ல முடியும். இவர்களுக்கு நான் அளித்திருக்கும் பாடம் பயங்கரம், அட்டகாசம், எந்த ஒரு சக்தியையும் எதிர்த்து போராடக்கூடிய வல்லமை. என்னுடைய இந்த சேனையின் முன் இந்திர சேனை எதிர்த்து நிற்க முடியாமல் பயந்து ஓடுவார்கள். வரதானம் பெற்ற தாரகாசுரா, நீ அந்த இந்திரனை விரட்டுவது மட்டுமல்ல, சொர்க்கத்தையே கைப்பற்ற வேண்டும். சொர்க்கத்தை ஆக்கிரமித்து விட்டு நீயே அந்த சொர்க்கத்திற்கு அதிபதியாக வேண்டும். நானே சகலமும், நானே சகலமும். அசுரமாதா, தாங்கள் இந்திரனை சொர்க்கத்தின் அதிபதியாக எண்ணியுள்ளீர்கள். ஆனால் மகாபலசாலியான தாரகாசூரன் ஆகாயம், பூமி மற்றும் பாதாளம் அனைத்தையும் என் ஒருவன் ஆட்சியின் கீழ் கொண்டு வந்தே தீருவேன். நானே சகலமும், நானே சகலமும், நானே சகலமும். வரம் பெற்ற தாரகாசுரா, நீ இந்திரனை எதிரியாக எண்ணாதே. அவர் உன் பிதாவின் சகோதரர், உனக்கு சித்தப்பா முறையாகும். அவர் உன்னை எதிரியாக எண்ணுபவர் அல்ல. உன் பிதாவை போல் என் புத்திரன் இந்திரனின் சொர்க்கத்தில் உனக்கும் அதிகாரம் உண்டு. என் பௌத்திரனின் அருகில் எப்பொழுதும் நீ நெருங்க வேண்டாம் என்று நான் கூறியிருக்கிறேன் அல்லவா? நான் உன்னையும் உன்னுடைய புத்திரனையும் என்றும் மன்னிக்க தயாராக இல்லை. இப்பொழுது உன்னுடைய இந்திரனை என்னுடைய தாரகாசுரனிடமிருந்து யாராலும் காப்பாற்ற முடியாது. சென்று விடு இங்கிருந்து. உன் பதியிடம் கூறி இந்திரனை என்ன செய்வதென்று யோசனை கேள். கண்முன் நிற்காதே, உள்ளே செல். அதித்தி, அவளுடைய புத்திரன் இந்திரன் கருணைக்குரியவர்கள் அல்ல தாரகாசுரா. நீ என்னுடைய சபதப்படி அந்த இந்திரனை சொர்க்கத்திலிருந்து விரட்டிவிடு. பிதாவின் மாதா, சாபம் அவசியம் நிறைவேறும். தங்களின் வாக்கை முழுமையடைய செய்வது தங்களின் பௌத்திரன் வரம் பெற்ற தாரகாசூரனின் கடமையாகும். அப்பொழுது நீ ஒரு க்ஷணம் கூட வீணாக்காமல் புறப்பட்டு அங்கே செல். சொர்க்கத்தை ஆக்கிரமித்து அந்த இந்திரனை சொர்க்கத்தை விட்டு வெளியே அனுப்பு. நானே சகலமும். உன்னை அந்த சொர்க்கத்தின் சிம்மாசனத்தில் அமர வைத்து காண்பது ஒன்றுதான் என்னுடைய ஆசை. என் ஆசை பௌத்ரா, அதை நிறைவேற்றுவாயா? நானே சகலமும். புத்ரா தாரகாசுரா, உன்னுடைய திடமான வீரமான சேனை வீரர்களை பார்த்ததும் உன் பிதாவின் மாதா மிகவும் சந்தோஷம் அடைந்து விட்டார். ஆனால் நீ என் வாக்கை நிறைவேற்றி என்று சர்வாதிகாரி ஆகிறாயோ, அன்றுதான் உன் பிதாவின் மாதாவை விட நான் சந்தோஷப்படுவேன். தாங்கள் கவலையின்றி இருங்கள் மாதா. தங்களின் வாக்கை நிச்சயம் நிறைவேற்றுவேன். அசுர சேனைகளே, சொர்க்கத்தை நோக்கி படையெடுங்கள்.